Hello everyone, welcome to SAP Simplified. நான் விஜய் பிரபாகரன் சங்கர். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா brief about ERP. அப்புறம் யாரெல்லாம் largest ERP providers, அப்புறம் என்னென்ன பிசினஸ் ப்ராசஸ்க்கெல்லாம் ERP ப்ரொவைட் பண்றாங்க, அப்புறம் SAPனா யாரு, அப்புறம் அவங்களோட கோர் end-to-end business processes. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ லாஸ்ட் வீடியோல நான் ERP பத்தி ஒரு பிரீஃப் டீடைல் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஸோ முடிஞ்சா அதை செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு அதோட ஷார்ட் பிரீஃப் பத்தி பார்த்தலாம். ஸோ ERPனா என்னன்னா மல்டிபிள் பிஸ்னஸ் ப்ராசஸஸ்க்கு டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாம சிங்கிள் கோர் ERP அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எண்ட் டு எண்ட் ப்ராசஸை ட்ராக் பண்ணோம்னா அதுதான் ERP. சரிங்களா? ERPனா என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். ஸோ multiple business processes end-to-end business processes in single core application. அதுக்கு பேரு தான் ERP. Okay? So இப்படி நம்ம மெயின்டைன் பண்றதுனால all the business processes are integrated. இதுக்கு பேர் தான் ERP. Okay? So யாரெல்லாம் largest ERP providers? SAP, Microsoft Dynamics 365, Oracle, Info, Workday, Sage, Odoo, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் லார்ஜஸ்ட் ERP ப்ரொவைடர்ஸ். ஓகே, ஸோ மேஜரா என்னென்ன பிஸ்னஸ் ப்ராசஸ்க்கு இவங்க வந்து ERP ப்ரொவைட் பண்றாங்க அவங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், சேல்ஸ் மேனேஜ்மெண்ட், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட், ப்ரொடக்ஷன் பிளானிங், ஸோ இன்னும் நிறைய பிஸ்னஸ் ப்ராசஸ்க்கு இவங்கெல்லாம் வந்து ERP ப்ரொவைட் பண்றாங்க. இந்த பிஸ்னஸ் ப்ராசஸ் பத்தி ஒரி பண்ணாதீங்க. நான் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்ல ஈச் பிஸ்னஸ் ப்ராசஸ்ல என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த பிஸ்னஸ் ப்ராசஸ் நேம்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நவ் யார் எஸ்ஐபி? எஸ்ஐபினா என்ன? ஓகேங்களா, அதை பத்தி இப்போ பார்க்கலாம். ஸோ எஸ்ஐபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1972 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1990 இவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் பண்றாங்க, R/2ன்னு சொல்லிட்டு. R/2னா ஒன்றும் இல்லை, 2-tier ஆர்கிடெக்சர். ஸோ 2-tier ஆர்கிடெக்சர்னா என்ன? 1 டயர்ல ப்ரெசன்டேஷன் இருக்கும். ப்ரெசன்டேஷன் ஒன்றும் இல்லை, நீங்க
நீங்க பார்க்குற லேயர் தான் பிரசன்டேஷன். இப்போ ஒரு Gmail யூஸ் பண்றீங்கன்னா, Gmailல நீங்க பார்க்குறீங்கல்ல ஃப்ரண்ட் விண்டோ, ஃப்ரண்ட் யூஐ அதுதான் பிரசன்டேஷன். சரிங்களா? ஸோ செகண்ட் டயர் என்னன்னா, அப்ளிகேஷன் அண்ட் டேட்டாபேஸ். ஸோ நீங்க ஒன்ஸ் இமெயில் சென்ட் பண்ணோனே, அது போயிட்டு ரிசீவருக்கு ரீச் ஆகும். அந்த லாஜிக்கும், அப்புறம் வந்து உங்களோட மெயில்ஸ் எல்லாமே ஒரு டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆகும். அது வந்து செகண்ட் டயர்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இத தான் R/2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு 1990ல R/2 அப்ளிகேஷன் வந்து டெலிவர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் R/3 அப்ளிகேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ R/3 னா என்ன? 3 டயர் ஆர்க்கிடெக்சர். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டயர் வந்து அகைன் பிரசன்டேஷன் டயர். செகண்ட் ஒன் இஸ் அப்ளிகேஷன் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் டேட்டாபேஸ். சரிங்களா? இந்த R/3 அப்ளிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட்டா SAP ECCன்னு ஒரு அப்ளிகேஷன் வந்து டெலிவர் பண்ணும். இதுதான் SAPயோட கோர் அப்ளிகேஷன். ஸோ ECC ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ERP சென்ட்ரல் காம்பனன்ட். இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ERP ஃபுல் ஃப்ளெஜ்டா ஒரு ERP-யா குடுத்தது வந்து SAP ECC. ஸோ இதுலயே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கோர் அப்ளிகேஷன் இருக்கும். அந்த கோர் அப்ளிகேஷன் கூட சப்போஸ் வந்து நான் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனினா, மேனுஃபேக்சரிங் ரிலேட்டட் ஆட் ஆன்ஸ் வந்து போட்டு தந்துருவாங்க. அதே நான் வந்து இப்போ ஒரு பேங்கிங் அப்ளிகேஷனுக்கு எனக்கு ஒரு ERP வேணும்னா, இந்த ECC கோர் காம்பனன்ட் பிளஸ் பேங்கிங் ரிலேட்டட் ஆட் ஆன்ஸ போட்டு தந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு இண்டஸ்ட்ரினாலும் அவங்க வந்து ECC வந்து டெலிவர் பண்ணாங்க. எப்படின்னா ECCயோட கோர் காம்பனன்ட் பிளஸ் அந்த பர்ட்டிகுலர் இண்டஸ்ட்ரியோட ஆட் ஆன்ஸ போட்டு தந்தனால, கம்ப்ளீட் அந்த இண்டஸ்ட்ரியோட எண்ட் டு எண்ட் ப்ராசஸையும் அந்த ECC யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணிட்டு இந்த ECCல பார்த்தீங்கன்னா, ஆம் டேட்டாபேஸ் இருக்கு. டேட்டாபேஸ் வந்து எனி டேட்டாபேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெர்மினாலஜிஸ பத்தி வொரி பண்ணாதீங்க. இத பத்தி நம்ம டீட்டெயில்டா அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. எனி டேட்டாபேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டா SAPயோட கோர் ERP அப்ளிகேஷன் வந்து SAP S/4HANA. ஓகே. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஹனாங்கிற டேட்டாபேஸ் யூஸ் பண்றாங்க. ஹனா டேட்டாபேஸ் ப்ரொவைட் பண்றது SAP. அவங்களோட கோர் டேட்டாபேஸை யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஹனா பத்தி நான் ஒரு செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன். அதுல என்னென்ன கவர் பண்றாங்க, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அண்ட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ECC அண்ட் S/4HANA. இந்த இன்ஃபர்மேஷன நம்ம செப்பரேட்டா ஒரு வீடியோல பார்க்கலாம். ஓகே. ஓகே. ஸோ இப்போ SAPல என்னென்ன பிசினஸ் ப்ராசஸ்க்குலாம் ERP ப்ரொவைட் பண்றாங்க, அதே மாரி என்னென்ன டெர்மினாலஜிஸ் அவங்க யூஸ் பண்றாங்க அந்த பிசினஸ் ப்ராசஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிசினஸ் ப்ராசஸ் வந்து ரெக்ரூட் டூ ரிட்டயர்ட். இது ஸ்பெசிஃபிக்கா எதுக்கு இந்த பிசினஸ் ப்ராசஸ் யூஸ் ஆகும்னா, ஹியூமன் ரிசோர்சஸ் ஆர் எம்ப்ளாய்மென்ட். ஓகே. செகண்ட் ஒன் வந்து சோர்ஸ் டு பே. இது வந்து ப்ரொக்யூர்மென்ட் ப்ராசஸ்க்கு சோர்சிங் அண்ட் ப்ரொக்யூர்மென்ட் ப்ராசஸ். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, லீட் டு கேஷ். இது வந்து சேல்ஸ் சர்வீஸ். அப்புறம் டிசைன் டு ஆப்ரேட். இது வந்து யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன், ஆப்பரேஷன்ஸ்.
இதை பேஸ் பண்ணியிருக்க இண்டஸ்ட்ரீஸ்க்கு யூஸ் ஆகும். அண்ட் ஃபைனலி ரெக்கார்ட் டு ரிப்போர்ட். இது வந்து மோஸ்ட்லி ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு யூஸ் ஆகும். ஓகே. அதுக்கப்புறம் இவங்க எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் இஆர்பி ப்ரொவைட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். இண்டஸ்ட்ரீஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ்க்கு இவங்க இஆர்பி ப்ரொவைட் பண்றாங்க. இங்க நான் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ், agriculture, automotive, banking, consumer products, utilities, oil, gas, energy, retail, இன்னும் நிறைய. ஓகேங்களா? ஸோ எஸ்ஐபி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ்க்கு இஆர்பி ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு வீடியோல இருந்து நீங்க என்ன எடுத்துக்கணும்னா, ஸோ எஸ்ஐபிங்கிறது ஒன்றும் இல்லை, லார்ஜஸ்ட் இஆர்பி ப்ரொவைடர். அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் இஆர்பிஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அவங்களோட கோர் அப்ளிகேஷன் என்னன்னா ஃபர்ஸ்ட் எஸ்ஏபி இசிசி. அது வந்து ஒன்றும் இல்லை, அது ஒரு கோர் அப்ளிகேஷன். அதே மாதிரி எந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுதோ அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிட்டு அவங்களோட கம்ப்ளீட் பிஸ்னஸ் ப்ராசஸையும் அதில் ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ அவங்களோட லேட்டஸ்ட் கோர் ப்ராடக்ட் வந்து எஸ்ஏபி எஸ்போகனா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹானா டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறாங்க. இவங்க எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் கொடுத்துருக்காங்கன்னா ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ், அக்ரிகல்ச்சர், ஆட்டோமேட்டிவ், பேங்கிங், கன்சூமர் ப்ராடக்ட்ஸ், யூட்டிலிட்டிஸ், ஆயில், கேஸ், எனர்ஜி, ரீட்டைல், இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ். மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் இவங்க கவர் பண்ணுறாங்க. ஆல்சோ இவங்களோட கோர் பிஸ்னஸ் ப்ராசஸ் என்னென்னா ரெக்ரூட் டு ரிட்டையர் ஃபார் ஹியூமன் ரிசோர்சஸ், சோர்ஸ் டு பே ஃபார் procurement processes, lead to cash for sales service management, design to operate இது வந்து manufacturing, production and operations, and finally record to report finance management. Okay, so next வீடியோல நம்ம என்ன பார்க்குறோம்னா recruit to retire அந்த பிசினஸ் ப்ராசஸ் கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட். அப்படின்னா என்ன, ரெக்ரூட் டு ரிட்டையர்னா என்ன, அதை எப்படி ஹியூமன் ரிசோர்சஸ் யூஸ் பண்றாங்க, என்னென்ன மாடியூல்ஸ்லாம் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீடைல்டா பார்ப்போம். ஓகே, thank you. Thanks for watching. See you in the next video. Bye.